தொழில்நுட்ப உலகில் சிற்பக்கலை என்பது மெல்ல மெல்ல அழிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக பரம்பரையாக இந்த தொழில் ஈடுபட்டு வந்தவர்கள் கூட வேறு தொழிலுக்கு சென்று விட்டனர். ஆனால் மற்றவர்களைப் போல் அல்லாமல் நம் பாரம்பரியத்தை காக்கும் நோக்கில் தன் குல தொழிலான சிற்பக்கலை தொழிலை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறார் ஒரு சிற்பி. புத்தர் சிலை, விநாயகர் சிலை, திருவள்ளுவர் சிலை, சிங்கத்தின் சிலை, கிளிகளின் சிலை என பல்வேறு விதமான சிலைகளை கருங்கல்லை வைத்து சிரமேற்கொண்டு செதுக்கும் இவர்தான் சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டியை சேர்ந்த சிற்பி ஞானசேகரன். பாரம்பரிய கலைநுட்பத்தை பறைசாற்றும் சிலைகள் மட்டுமில்லாமல் தினசரி பயன்பாட்டில் உள்ள ராகி மாவரைக்கும் ஆரியக்கல், அம்மிக்கல், உரல் உள்ளிட்டவற்றையும் இவர் செதுக்குகிறார். இப்படி கல்லில் வடிக்கப்படும் வீட்டு உபயோகப் பொருட்களில் சமைக்கப்படும் உணவுகள் சத்து நிறைந்தவையாக இருக்கும் என்கிறார் ஞானசேகரன். சமையல் மாக்கள் பாத்திரம் பொருள் செய்ய 2 நாள் இருந்தால் கூட கெடாது, சுவையாகவும் இருக்கும், ஊறுகாயெல்லாம் அருமையாக இருக்கும், தயிர் பால் வச்சுக்கலாம், அப்படியே எப்பயும் கெடாது, 2 நாள் ஏசி மாதிரியே குளிர்ச்சியாகவே இருக்கும். உடல் நலத்துக்கு மற்ற சாமானத்தை விட இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இங்கு உருவாகும் சாமி சிலைகள் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த தொழிலை மேற்கொள்ள யாரும் முன்வருவதில்லை என்று சொல்லும் ஞானசேகரன், இந்த தொழிலை ஊக்கப்படுத்த அரசு நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் குறைபட்டுக் கொள்கிறார். இந்த சிலைகளுக்கு தேவையான கற்கள் கர்நாடகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டாலும் அவை தமிழகத்திற்கு வருவதில் கெடுபிடிகள் அதிகம் இருக்கிறது என்கிறார். இங்கே இந்த தொழிலுக்கு கொண்டாடுற கல் இங்கே இல்லைங்க, கர்நாடகம் தான் கொண்டாடணுங்க கல்லை. கர்நாடகம் செக் போஸ்ட் பிரச்சனை, ஆளு பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாம் ஆகுது. செக் போஸ்ட்டில் கடும் பிரச்சனை, வண்டியை நிறுத்திடுறாங்க, யாரும் விடமாட்டேங்கிறாங்க நம்ம எல்லைக்கு வரது. தன் மகன்கள் உயர்கல்வி படித்திருந்தாலும் அவர்களையும் இந்த சிற்ப தொழிலில் ஈடுபடுத்தி வரும் ஞானசேகரன், சிற்பக்கலை பயிற்சி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்தால் பாரம்பரியம் மிக்க இந்த தொழில் அழியாமல் இருக்கும் என்று கோரிக்கை வைக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரங்கராஜு.